இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எதை நினைவு கூறுவாங்க? நாளைக்கு குட் ஃப்ரைடே இல்லைங்களா? இன்னைக்கு எதை நினைவு கூறுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ராபோஜனம், இயேசு கிறிஸ்து செய்த அந்த ராபோஜனத்தை நினைவு கூறுவாங்க. ரொம்ப முக்கியமான சம்பவங்க அவரோட லைஃப்ல, இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாரு? அப்பத்தை எடுத்து, இது என்னுடைய சரீரம். திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய ரத்தம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ இதுல கேள்வி என்னன்னாக்கா, 2 சாரார் இருக்கிறாருங்க கிறிஸ்தவத்துல. சில பேர் என்ன பண்றாங்க, ஆஃபனா எடுப்பாங்க, இல்லைங்களா? வாரத்துல ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறவங்களும் உண்டு. ஆனா ஒரு சாரார் எப்படின்னாக்கா, வருஷத்துல ஒரு தடவை மட்டும்தான் எடுப்பாங்க. இதுக்குன்ட்டு ஒரு டேட் வச்சுக்கிறாருங்க, இல்லைங்களா? வருஷத்துல ஒரு தடவை எடுக்கிறது தான் கரெக்ட். சோ இப்போ இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, வேதத்தின் அடிப்படையில எது கரெக்ட்? நம்ம அடிக்கடி எடுக்கிறது கரெக்டா இந்த ராவபோஜனத்தை, இல்ல வருஷத்துக்கு ஒரு நாள்ல எடுத்தா போதுமா? வேதத்தின் அடிப்படையில எது கரெக்ட்? அப்போஸ்தலர்ஸ் எப்படி பண்ணாங்க? வேதம் என்ன சொல்கின்றது? சில ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் கூட நம்ம இதுல பார்க்க போகின்றோங்க. முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, கண்டினியூஸா இத ரெகுலரா பண்ணாரு. வருஷத்துல ஒரு தடவை பண்ணாங்க அப்படின்றதுல பைபிள்ல ஒரு ரெக்கார்டுமே இல்லைங்க. ஒரு வசனம் கூட இல்ல. வருடத்துக்கு ஒரு தடவை தான் இதை செய்தாங்க அப்படின்ட்டு. ஆனா வசனங்கள் எதுக்கு ஆதாரபூர்வமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இதை ரெகுலரா கண்டினியூஸா இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதுக்கு தான் நம்மளுக்கு ஆதாரம் உண்டு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ல நம்ம பார்க்கலாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 2:42ல அவர்கள் அப்போஸ்தலரின் போதனையிலும் ஐக்கியத்திலும் அப்பம் உடைத்ததிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருந்தார்கள். எதுல ரொம்ப நிலைத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர்ஸோட போதனை, அப்புறம் சகோதர ஐக்கியம், அப்பம் பிக்குதல், அப்புறம் ஜெபம் பண்றது. இந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பிரேக்கிங் த பிரெட். இதை ரெகுலரா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லுங்க. இதே அதிகாரத்துல 46வது வசனம் இன்னும் ஆச்சரியமா இருக்குதுங்க. எந்த அளவுக்கு ரெகுலரா அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தலர் 2:46ல அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மனதாக ஆலயத்தில் கூடி வந்து வீடுகளில் அப்பம் உடைத்து மகிழ்ச்சியுடனும் நேர்மையுடனும் உணவு உடைத்தார்கள். பாத்தீங்களா, இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, ஒவ்வொரு நாளும் பண்ணியிருக்கிறாருங்க, டெய்லி, இல்லைங்களா? அன்றாடம் இது பண்ணியிருக்கிறாருங்க. எப்பயாவது ஒரு தடவை பண்ணலங்க, இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணல அப்படின்றதுக்கு ஆதாரபூர்வமான ரெக்கார்டு பைபிள்ல இல்லவே இல்லைங்க. ஆதி சபையில அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ரெகுலரா இது அவங்களோட பிராக்டிஸா இருந்திருக்குதுங்க. 100வது ஏடியில ஆன்டியாக்ல இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியாக் அப்படின்றவர் இருக்கிறாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தலனாகிய யோவானோட சீஷர். இவரு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, பிலீவர்ஸ் ஆதி சபையில இருந்தவங்க ஃப்ரீக்வெண்டா லார்ட் சப்பர் எடுத்திருக்கிறாருங்க, இல்லைங்களா? இந்த ஒன் பிரெட் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப அந்த காலகட்டத்துல யூனிட்டி குறிச்சு வச்சுங்க. சபையில நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கிறோம், நமக்குள்ள எந்த பேதபாவமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சபையில ரெகுலரா இது பிராக்டிஸா பண்ணியிருக்கிறாங்க. டெய்லி ஃபெலோஷிப்ல கூட இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 100வது ஏடியில இந்த இக்னேஷியஸ் குறிப்பிட்டு சொல்றாரு. இது ஒரு முக்கியமான ஆதாரங்க, இல்லைங்களா? பைபிள்லயும் நம்ம இதுதான் பாக்குறோம். ஹிஸ்டரியிலும் நிறைய பேர் இத சப்போர்ட் பண்ணி சொல்றாருங்க. இப்படிதான் இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, வாரத்தின் முதல் நாள் கூட இதை பண்ணியிருக்கிறாரு, இல்லைங்களா? தினந்தோறும் பண்ணியிருக்கிறாங்க. வாரத்தின் முதல் நாள் கூட இதை விசேஷமாக பண்ணியிருக்கிறாங்க. இது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம பாக்குறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 20:7ல வாரத்தின் முதல் நாளில் அப்பம் உடைக்க நாம் கூடி வந்த போது பவுல் மறுநாளில், பாத்தீங்களா? ஏன்னா வாரத்துல முதல் நாள் எதற்காக கூடி வர்றாங்கனாக்கா, சபையாக ஒன்னாக கூடுறாங்க. அப்போ அப்பத்தை அவங்க பிட்டு லார்ட் சப்பர் செய்யறாரு, இல்லைங்களா? இது வருஷத்துல ஒரு தடவை பண்ணாங்க அப்படின்ட்டு இல்லைங்க. வாரத்தின் முதல் நாள்ல முக்கியமா இதை பண்றாருங்க சகோதர சகோதரி. 1 கொரிந்தியர் 16:2ல கூட நம்ம பாக்குறோம். 1 Corinthians chapter 16:2, வாரத்தின் முதல் நாளில் ஒவ்வொருவரும் தமக்கு சாதகமாகும்படி ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். நான் வந்தபோது சேகரிப்புகள் செய்யாதபடிக்கு இவ்வாறு செய்யுங்கள். வாரத்தில் முதல் நாள் சபை கூடுதலை கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தாருங்க அந்த காலகட்டத்துல. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்து அந்த நாள் பாத்தீங்கன்னாக்கா வாரத்தின் முதல் நாள். சோ இதுக்காக என்ன ஆயிடுச்சுனாக்கா, கண்டினியூஸா என்ன பண்றாங்க, சபை கூடுதல் மெயினா
சண்டேல வந்து வைக்கிறாருங்க இல்லைங்களா? வாரத்தின் முதல் நாள்ல வச்சு இந்த ஒரு காரியத்தை வந்து பண்றாங்க. அப்ப லார்ட் சப்பர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா இருந்துச்சுங்க. இது இல்லாம அவங்க வந்து சபை கூடுதல் பண்ணதுக்கான ரெக்கார்டே இல்ல. டெய்லி வீட்ல கூடும்போது கூட இத வந்து பண்றாருங்க. சபைக்காக கூடும்போது கூட என்ன பண்றாங்க? இத வந்து பண்றாருங்க. 155வது ஏடில ரோம்ல ஜஸ்டின் மார்டர் அப்படின்றவர் இருக்கிறாரு. இவர் வந்து ரோமன் கவர்மெண்ட்னால கொலை செய்யப்பட்டவருங்க. ஏன்னா, இவர் வேதத்தின் அடிப்படையில போதிச்சார் அப்படின்றதுக்காகவே இவரை வந்து கொடூரமான விதத்துல கொலை செய்யறாங்க. அவருடைய ரைட்டிங்ல என்ன சொல்றாருன்னாக்கா, சண்டேல அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, சபையாக ஒன்று கூடி வேதத்தை வந்து படித்து ரொம்ப முக்கியமா லார்ட் சப்பர் எடுத்தாங்க. இது வந்து ரெகுலரான ஒரு பழக்கமா இருந்துச்சு ஏர்லி கிறிஸ்டியன் வர்ஷிப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டு எழுதுறாருங்க. இவ்வளவு குறிப்புகள் வேதத்திலயும் உண்டு, ஹிஸ்டரியிலயும் இருக்குதுங்க. இதுவும் வந்து முக்கியமான ஆதாரங்க சகோதர சகோதரி. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இத வந்து ஆஃபனா பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு கட்டளை இருக்குதுங்க. அதாவது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்ன்றாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருனாக்கா, இது வந்து ஆஃபனா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதுக்கு குறிப்புகள் கொரிந்தியர்ல வந்து நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் சாப்டர் 11:25ல, அப்படியே அவர் ராபோஜனத்திற்கு பின்பு பாத்திரத்தையும் எடுத்து, ராபாத்திரம் என் ரத்தத்தினாலும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதை பகிர்வதெல்லாம் என்னை நிறைவு கூர்ந்து இதை செய்யுங்கள். பாத்தீங்களா? இதை நீங்க வந்து ஆஃபனா எடுக்கும் போது என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து, நீங்க எப்பெல்லாம் இதை எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் என்னோட மரணத்தை நினைவு கூறுறீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஆஃபன்னு சொல்றாருங்க. இட் இட் நாட் டெல் இயர்லி ஒன்ஸ். இயேசு கிறிஸ்து இது வருஷந்தோறும் பண்ணுங்கன்ட்டு சொல்ல. சில பேர் அந்த பாஸ் ஓவரை நினைவு கூறும்படி வருஷந்தோறும் அந்த பஸ்கா பண்டிகை வரும்போது பண்ணலாம் அப்படின்ற ஐடியால பண்றாருங்க. அந்த மாதிரி இல்ல. இயேசு என்ன சொல்றாருங்க, ஆஃபன். ஆஃபன்னாக்கா அடிக்கடி பண்றது. ஒருவேளை வருஷத்துல ஒரு தடவை அப்படின்னாக்கா, நீங்க வருடந்தோறும் பண்ணும் போது நினைவு கூறுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா அப்படி சொல்லலங்க. 26 நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 11:26ல, ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் சாப்டர் 11:26ல, நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு இந்த பாத்திரத்தை பகிர்ந்து கொள்ளும் எல்லாம் கர்த்தர் வரும் மட்டும் அவர் மரணத்தை அறிவிக்கிறீர்கள். பாத்தீங்களா? நீங்க இத பண்ணும்போது எல்லாம் கர்த்தரோட மரணத்தை நீங்க வந்து அறிவிக்கிறீங்க. கர்த்தரோட மரணத்தை ஒரு நாள் மட்டும் நினைவு கூர்ந்தா போதுங்களா? அது வந்து பிராக்டிக்கலா வந்து லாஜிக்கலா இல்லைங்க இல்லைங்களா? வருஷத்துல ஒரு நாள் மட்டும் இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை நினைவு கூர்ந்தா போதாது. அதனால்தான் இந்த பிராக்டிஸ் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆஃபன் நீங்க வந்து எடுக்கும் போது என்னோட மரணத்தை நீங்க வந்து என்ன பண்றீங்க, அறிவிக்கிறீங்க அப்படின்னு. அதனால்தான் சபைகள்ல என்ன பண்றாங்க, எப்பெல்லாம் ஒண்ணு கூடி வராங்களோ, அது வீடா இருக்கட்டும் இல்ல ஆலயமா இருக்கட்டும், 2 இடத்துலயுமே அவங்க வந்து இதை கண்டினியூஸா வந்து பண்ணிட்டே இருக்கிறாருங்க. 110வது ஏடில 110 ஏடில ஸ்மிர்னால பாலிகாப் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, யோவானோட சீஷருங்க. அப்போஸ்தலனாகிய யோவானோட சீஷர். இவரையும் வந்து கொடூரமான விதத்துல வந்து கொலை பண்றாங்க. இவரும் என்ன குறிப்பிட்டு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆஃபனா வந்து சபை கூடுதல் பண்ணும்போது இத வந்து செஞ்சாங்க அப்படின்றத இவர் சொல்றாருங்க. இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு பரலோகத்துக்கு ஏறி போனார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ரெகுலரா எப்பெல்லாம் சபை கூடுதல் நடந்துச்சோ அப்பெல்லாம் இதை வந்து செஞ்சிருக்கிறாருங்க. இந்த பாலிகார் இந்த காலகட்டத்துல கூட இதை வந்து செஞ்சிருக்கிறாருங்க. 110வது ஏடியில வரைக்கும் இது நடந்துட்டு தான் இருந்துக்குதுங்க இல்லைங்களா? வருஷந்தோறும் பண்ணதுக்கான ரெக்கார்டு இல்ல. ஆனா அடிக்கடி பண்ணதுக்கு ரெக்கார்டு இருக்குதுங்க. இவர் வந்து யோவானோட சீஷர் என்னும் போது யோவானா அப்படிதான் பண்ணியிருக்கிறாரு இல்லைங்களா? அதனாலதான் வந்து இவர் சொல்றாரு இல்லைங்களா? வருஷந்தோறும் பண்ணியிருந்தாக்கா இவங்க எல்லாருமே ஒரே பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லைங்க. பேட்டர்ன் என்னவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அடிக்கடி பண்ணதுக்கான பேட்டர்ன் தான் இருக்குதுங்க இல்லைங்களா? 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வீடுகள் தோறும் என்ன பண்ணாருங்க, அப்பம் பிட்டாங்க. இதோ ரொம்ப முக்கியமான விஷயம். இது சாதாரண சாப்பாடுன்னு சில பேர் வந்து என்னங்க ஆர்கியூ பண்றாங்க, கான்ஃபிளிக்ட் பண்றாங்க. இது சாதாரண சாப்பாடா இருந்தா இதை குறிச்சு ஏன் இவ்வளவு வசனங்கள் இருக்கணும் இல்லைங்களா? அவ்வளவு முக்கியமான ஆவிக்குரியமான விஷயமா இருந்ததுனால தான் இதை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல அப்போஸ்தலர் 2:47 ஆக்ட் சாப்டர் 2:46ல, அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மனதாக ஆலயத்தில் கூடி வந்து வீடுகளில் அப்பம் உடைத்து மகிழ்ச்சியுடன் நேர்முடையனும் என்ன பண்ணாங்க, அதை வந்து செஞ்சாங்க இல்லைங்களா? என்ன பண்றாருங்க, ஒரு மனதாக கூடி எல்லாருக்கும் ஒரே மனசா இருந்துச்சு இதை வந்து செய்யறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமான்றதுனாலதான் அதை வந்து குறிப்பிட்டு சொல்றாருங்க. ஆவிக்குரிய விஷயம் இது இல்லைங்களா? அப்போஸ்தலர் 20:11 கூட நம்ம பாக்குறோம். ஆஃபனா வந்து பண்ணாங்க அப்படின்றதுக்கு இன்னொரு அடையாள வசனம். அப்போஸ்தலர் சாப்டர் 20:11 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் மீண்டும் மேலே ஏறி அப்பம் உடைத்து உண்டு விடிய காலம் வரை
நீண்டு கூறிய பேசிவிட்டு புறப்பட்டாள். பவுல் என்ன பண்றாருங்க, நைட் ஃபுல்லா பேசுறாரு, ஆல்மோஸ்ட் விடிய கால வரைக்கும் ஊழியம் பண்றாரு. அங்க என்ன பண்றாங்க, அப்பம் பிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. ரொம்ப முக்கியமான விஷயங்க. அந்த அப்பம் பிட்டுறதுன்றது எப்பெல்லாம் அங்க கூடி வராங்களோ அப்பெல்லாம் பண்ணி இருக்கிறாருங்க. ஏடி 64ல இருந்து 68 இருக்கும் ரோம்ல வந்து சில சம்பவங்கள் நடக்குதுங்க. அப்போ வந்து நீரோ ராஜாவா இருந்தார். இந்த நீரோ தான் அப்போஸ்தலனாகிய பவுலை கொலை பண்ணார் அப்படின்ற ஒரு ஹிஸ்டரியும் இருக்குது. ஸோ என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஹிஸ்டரியில என்ன பதிவு இருக்குதுன்னா, கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, இவருக்கு இந்த நீரோ பண்ண அந்த கொடூரமான காரியங்களுக்கு பயந்துட்டு வீடுகள்ல சீக்கிரட்டா வந்து கூடி வந்திருக்கிறாருங்க. நிறைய வந்து கூடாரங்கள்ல கூடி இந்த அப்பம் பிக்குதல வந்து ரெகுலரா பண்ணியிருக்கிறாருங்க. என்ன பெர்சிக்யூஷன் வந்தாலும் இந்த விஷயத்த வந்து அவங்க ஸ்டாப்பே பண்ணலங்க. இந்த லார்ட் சப்பர் வந்து ரெகுலரா வந்திருக்குதுங்க. அவங்களுக்கு டேஞ்சர் இருந்தாலும் இத பண்றத மட்டும் அவங்க ஸ்டாப்பே பண்ணல. இதுவும் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ல வந்து பதிவு ஆயிருக்குதுங்க. இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னாக்கா, தேவன் மேல அவங்களுக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியம் இத வந்து ஸ்டாப்பே பண்ணலங்க. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு, இத நம்ம பண்ணே பண்ணோம், என்ன வேணாலும் நடக்கட்டும், தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து செய்யறாங்க இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை வந்து நினைவு கூறாங்க ஒரு ஒரு தடவையும் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துவின் மரணம் தான் இவ்வளவு பெரிய எழுப்புதல் காரணம். ஏன் வந்து இவங்க அவ்வளவு முழு மூச்சோட ஊழியம் பண்றாங்கனாக்கா, இயேசு கிறிஸ்துவோட மரணம் தான் இவங்களை வந்து ஏவுது இல்லைங்களா. நமக்காக இவர் வந்து மறித்தாரு, இவருக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைவு கூறும்படி அவங்க வந்து அடிக்கடி இதை பண்ணிட்டே இருக்கிறாருங்க சகோதர சகோதரி. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ரெகுலர் பிராக்டிஸா இருந்துச்சுங்க சபையில இல்லைங்களா. இதுக்கு சில ஆதார வசனங்கள் இப்ப நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம், 1 கொரிந்தியர் சாப்டர் 10:16ல, நாம் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாத பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய பங்கு பொறுதல்லவா, நாம் உடைக்கும் அப்பம் கிறிஸ்துவின் உடலுடைய பங்கு பெறுவது அல்லவா. பாத்தீங்களா என்ன சொல்றாருங்க, நம்ம குடிக்கிற இந்த பாத்திரம் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் இல்லையா, நம்ம உடைக்கின்ற இந்த அப்பம் வந்து இயேசு கிறிஸ்துவோட உடல் இல்லையா. ஏன் வந்து இதை சொல்றாரு அப்படின்னாக்கா, அவங்க வந்து அபாத்திரமா எடுத்துட்டு இருந்தாங்க. அதனால கண்டினியூஸா சொல்றாரு, நீங்க பண்றது வந்து ஒரு ரைட் மேனர்ல இல்ல. அப்ப எடுக்கணும்னாக்கா அதை பயபக்தியா நம்ம வந்து எடுக்கணும். இயேசு கிறிஸ்துவோட பாடுகளை நினைவு கூர்ந்து எடுக்கணும். நீங்க அபாத்திரமா சாதாரண சாப்பாடுன்னு நினைச்சுன்னு எடுக்கிறதா அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை நினைவூட்டுறாருங்க. 21வது வசனம், 1 கொரிந்தியர் 10:21ல, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்தை பேய்களின் பாத்திரத்தையும் பருக முடியாது. நீங்கள் கர்த்தருடைய மேஜையிலும் பேய்களுடைய மேஜையிலும் பங்கு பெற முடியாது. இதை ஏன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வருஷத்துல ஒரு தடவை நடந்தாக்கா இதை வந்து குறிப்பிட்டு சொல்லணுன்ற அவசியம் இல்லைங்க. இதை வந்து ரெகுலரா அவங்க பண்ணிட்டு இருந்ததுனாலதான் பிரச்சனை வருது சபையில. ஏன்னா சில பேர் முந்துறாங்க, கனவீனமா எடுக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப தவறான எண்ணத்துல வந்து எடுக்கிறாங்க. அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, பேய்களோட இது மேஜையிலையும் கர்த்தருடைய மேஜையிலையும் நீங்க வந்து ஒரே தடவை பங்கு பெற முடியாது. இதுக்கு ஒரு கனம் இருக்குது, அந்த கனத்தை வந்து நீங்க கொடுங்க இல்லைங்களா. நீங்க பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கடிந்து கொள்றாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். அரௌண்ட் 150வது ஏடியில 150 ஏடியில சிரியால வந்து ஒரு பிராக்மெண்ட் கிடைக்குதுங்க இல்லைங்களா. இது வந்து டிட்டாச்சே அப்படின்ட்டு. இந்த டிட்டாச்சே அப்படின்ட்டு என்னன்னாக்கா, ஆதி சபையில வந்து அப்போஸ்தலர் சபையில என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு எழுதுக்குரிய ஆதாரங்க இல்லைங்களா. ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட், என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன ப்ரேயர் பண்ணாங்க, எப்படி வந்து லார்ட் சப்பர் பண்ணாங்க அப்படின்ட்டு. இதுல வந்து என்ன எழுதியிருக்குதுன்னு அப்படின்னாக்கா, இவங்க வந்து வருஷந்தோறும் பண்ணல, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து லார்ட் சப்பர் பண்ணல, இவங்க வந்து ரெகுலரா வந்து ராபோஜனம் பண்ணாங்க அப்படின்ட்டு இந்த ரெக்கார்ட்ல இருக்குது. இது முக்கியமான ரெக்கார்டுங்க. இது வந்து அப்போஸ்தலர்ஸால எழுதப்பட்ட ஒரு ரெக்கார்டு. எல்லா ஹிஸ்டாரியன்ஸும் வந்து ஒத்துக்கிறாருங்க இல்லைங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதாரம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. இந்த லார்ட் சப்பர் வந்து வருஷந்தோறும் அவங்க பண்ணல, அவங்க வந்து வாரம் வாரம் எப்பெல்லாம் சபை கூடுதல் பண்ணாங்களோ அப்பெல்லாம் இதை பண்ணாங்க அப்படின்றத இதுல வந்து எழுதப்பட்டு. சகோதர சகோதரி, 6வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, அப்பம் பிக்குதல் அப்படின்றது சபையில வந்து ஒரு மையமான விஷயமா இருந்துச்சுங்க. எப்பெல்லாம் சபையோட மீட்டிங் நடக்குதோ, ஒன்னாக வராங்களோ, அப்பெல்லாம் அப்பம் பிக்குதல் செய்யாம அவங்க வந்து பிரிஞ்சு போனது இல்லை. இது வந்து ரெகுலரான ஒரு விஷயமா இருந்துச்சு. இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம்னாக்கா, இதுக்கு வசனங்கள் இருக்குது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20ல, 1 கொரிந்தியர் சாப்டர் 11:20ல, நீங்கள் ஒன்றாக கூடும்போது, நல்லா கவனிக்கணுங்க. இதுல என்ன சொல்றாருனாக்கா, நீங்கள் ஒன்றாக கூடும் பொழுது, ஒன்றாக கூடுறது வந்து வருஷத்துல ஒரு நாள் அல்ல. ஆல்ரெடி நம்ம பார்த்தா இல்லைங்களா, வாரத்துல முதல் நாள் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல வீடுகள்லயும் கூடுறாங்க. ஆனா வாரத்துல முதல் நாள்ன்றது ரொம்ப முக்கியமான நாளா இருந்துச்சு அப்போ.
வாரத்துல இவங்க வந்து கூடி வரும்போது அது கர்த்தருடைய ராபோஜனத்தை சாப்பிடுவதற்கு அல்ல. பாத்தீங்களா? இது ஏன்னாக்கா அவர் வந்து இன்டைரக்டா அவங்களுக்கு என்ன புரிய வைக்கிறாருனாக்கா, நீங்க சபையாக ஒண்ணு கூடுறீங்க, அப்போ ராபோஜனம் நம்ம வந்து எடுக்கிறோம். ஆனா நீங்க எப்படி எடுக்கிறீங்கனாக்கா, கர்த்தருடைய ராபோஜனத்துல எடுக்கிற மாதிரி நீங்க எடுக்கல. நீங்க பண்றது ரொம்ப கனவீனமா இருக்குது. இவங்க என்ன பண்றாங்கனாக்கா, அந்த சபையில கர்த்தருடைய ராபோஜனத்துக்கு தான் கூடி வராங்க. அது நடக்குதுங்க அங்க. ஆனா அதுக்கேற்ற கனத்த அவங்க வந்து குடுக்கல. முந்திக் கொள்றாங்க. சாப்பாடுக்கு எப்படி வந்து அடிச்சிட்டு போவாங்க. சில பேர் வந்து முந்தி போயிட்டு எனக்கு கிடைச்சா போதும்ன்ற எண்ணத்துல வந்து என்ன பண்றாங்க, எடுத்து சாப்பிட்டுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இது இயேசு கிறிஸ்துவோட சரீரம், இது இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். இத நம்ம வந்து அபாத்திரமா எடுக்கக்கூடாதுன்ற அந்த பயம் இல்லாம பண்றாங்க. அதனாலதான் பவுல வந்து அவங்கள கடிந்து கொள்றாரு. சோ என்ன சொல்றாருனாக்கா, அந்த வசனத்துல நம்ம தெளிவா என்ன பாக்குறோம், நீங்க சபையாக கூடி வரும்போது ராபோஜனத்துல எடுக்கத்தான் வரீங்க. ஆனா நீங்க எடுக்கிறது ராபோஜனம் எடுக்கிற மாதிரி இல்ல. நீங்க என்ன பண்றீங்க, 21ல இருந்து 22 நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 11, 21, 22ல நீங்கள் உண்ணும் பொழுது ஒருவரும் தன் தன் உணவை முன்னதாக எடுத்துக் கொள்கிறான். ஒருவன் பசியா இருக்கின்றான், மற்றொருவன் மதுபானம் அருந்தி மயங்குகிறான். உங்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் வீடுகள் இல்லையா? அல்லது தேவனுடைய சபையை இழந்து எதுவும் இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? இதற்கு நான் உங்களிடம் என்ன சொல்லுவேன்? உங்களை புகழ்வேனோ? இதிலே நான் புகழ்வதில்லை. பாத்தீங்களா? இங்க நீங்க என்ன பண்றீங்க? தேவனுடைய ராபத்துல எடுக்கிற மாதிரி நீங்க பண்ணல. ஒருத்தர் முந்திக்கிறாரு, ஒருத்தர் பார்த்தா வந்து ஓவரா குடிச்சிடுறாரு, மது மையத்துல இருக்கிறாரு. இந்த மாதிரி ரொம்ப அபத்திரமான வேலைகளை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய ராபோஜனத்துக்கு மரியாதை நீங்க வந்து கொடுக்க மாட்டேன்றீங்க. அதனாலதான் 33வது வசனத்துல இப்படியாக சொல்றாருங்க. 1 கொரிந்தியர் 11:33, 1 கொரிந்தியன் சாப்டர் 11:33ல, ஆகையால் என் சகோதரர்களே, நீங்கள் உண்ணுவதற்காக கூடும் பொழுது ஒருவருக்கொருவர் காத்திருங்கள். பாத்தீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, உண்ணுவதற்காக வரும்போது, அதாவது உண்ணுவது சாப்பாடு இல்லைங்க, நார்மல் ஃபுட்டு பத்தி அவர் பேசிட்டு இல்லைங்க, அப்பம் பிக்கிறதுல பத்தி தான் சொல்லிட்டு வர்றாரு. ஒருத்தருக்காக ஒருத்தர் காத்துட்டு இருந்து இல்லைங்களா, பயபக்தியோட நீங்க வந்து எடுக்கணும்ன்றத சொல்றாருங்க. ஏன்னா ஒரு ஆர்கனைஸ்டாவே இல்லை. இந்த சபையில நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. அதே மாதிரி அந்நிய பாஷை வரண கூட வந்து ரொம்ப தவறா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கும் கடிந்து கொள்றாரு இல்லைங்களா, வழிமுறைப்படுத்துறாருங்க அவங்கள. ரொம்ப ரொம்ப வந்து அன்ஆர்கனைஸ்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆர்கனைஸ்டா எப்படி வந்து சபை இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. கிளீனா வந்து வழிமுறையா இதை வந்து பண்ணணும், இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணக்கூடாது. தேவனுடைய என்னங்க ராபோஜனத்தை இந்த மாதிரி நம்ம அபாத்திரமா எடுக்கக்கூடாதுன்ட்டு அவங்க திட்டுறாரு. சபையாக கூடி வரும்போது அவங்க வந்து ராபோஜனம் எடுத்துருந்தாருங்க. இதுலயே நம்மளுக்கு வந்து தெளிவா தெரிதுங்க. 112வது ஏடியில பித்தினியா ஊர்ல வந்து பிளைனி த யங்க அப்படின்றவர் இருந்தாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு அட்வொகேட். தென் he also a ரைட்டருங்க இல்லைங்களா. இவர் என்ன பண்றாருனாக்கா, த்ரஜான் அப்படின்ற ஒரு ரோம் பேரரசுங்க, அவர் வந்து ராஜா, அவருக்கு வந்து எழுதுறாரு ரோமன் கவர்மெண்ட்ல அவங்களுடைய ஆட்சிக்குள்ள என்னெல்லாம் நடக்குது, கிறிஸ்டியன்ஸ் வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்னு இவர் எழுதும் போது, யாரும் வந்து சும்மா ராஜாக்கு வந்து இஷ்டத்துக்கு எழுத முடியாதுங்க. ஃபேக்சுவலா இருக்கட்டும், உண்மையா நடந்த சம்பவங்களை தான் எழுத முடியும். சோ இந்த பிளைன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, சபைகள்ல என்னென்ன நடக்குது அப்படின்றத கூர்ந்து கவனிக்கிறாரு. கூர்ந்து கவனிச்சுட்டு லெட்டர்ல வந்து எழுதுறாருங்க ராஜாக்கு. இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாருங்க, அடிக்கடி கூடி வந்து இந்த லார்ட் சப்பரை வந்து அவங்க எடுக்கிறாங்க. இது அவங்களுடைய ஒரு பழக்கமா இருக்குது, ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டு எழுதி இருக்கிறாருங்க அவர் எழுதின லெட்டர்ல. பாருங்க, இதுல இருந்தே நமக்கு தெரியுது ஆதி சபையில என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அடிக்கடி எழுதிட்டு இருந்தாங்க. எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணியிருந்தாக்கா அதை குறிப்பிட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ரெகுலரா வந்து அவங்க பண்ணிட்டு இருந்ததுனாலதான் இவர் வந்து எழுதுறாருங்க. 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, லவ் ஃபீஸ்ட் அப்படின்ட்டு ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சுங்க ஆதி சபையில, அதாவது அன்பின் விருந்துகள். இந்த அன்பின் விருந்துகள் சமயத்துல கூட நம்ம பார்க்கும்போது அப்பம் பிக்குதலும் ஒரு பகுதியா இருந்துச்சுங்க. ரெண்டுமே நடக்குதுங்க, லவ் ஃபீஸ்டும் இருக்குது, அப்பம் பிக்குதலும் இருந்துச்சு. இது ரெண்டுமே வந்து செப்பரேட்டா இல்ல, இந்த ரெண்டுமே நடக்குது. சில பேர் என்ன ஆயிடுறாங்கனாக்கா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, சாப்பிடுறதுதான் அது, இது வந்து ஒன்னா சேர்ந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, போஜனம் வந்து சாப்பிட்டாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சம்பவங்கள் இது. இங்க வந்து அப்பம் பிக்கல அப்படின்வாங்க. ஆனா இதுக்கும் ஒரு ஆதாரம் இருக்குதுங்க, ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப். அது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2 வசனத்தை வந்து நம்ம பார்க்கலாங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, ஜூட் சாப்டர் 1:12, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கலங்களாய் இருந்து பயமின்றி உங்களோடு கூட உண்டு தங்களை போஷிக்கின்ற மெய்ப்பர்கள் காற்றினால் அடித்து செல்லும்படி நீரில்லாத மேகங்கள்
பலனில்லாத மரங்கள் பாத்தீங்களா? இவங்க வந்து உங்க அன்பின் விருந்துங்கள்ல கலந்துக்கிறாங்க. ஆனா உங்கள போல இல்ல. அவங்க கிட்ட ஆவி இல்ல. உலகத்தார் போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கலாம் வந்து வந்து வளர்றவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கடிந்து கொள்றாருங்க. இது ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்கிறாங்க. சபையில இருப்பாங்க. இல்லைங்களா? நல்லா வருவாங்க, போவாங்க. லவ் ஃபீஸ்ட்ல வந்து கலந்துப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஆனா அவங்க கிட்ட தெய்வ பக்தி இல்ல. அதனால அவங்கள வந்து கடிந்து கொள்றாருங்க. பேதுரு இத பத்தி எழுதும்போது, தேவன் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு குடுப்பாரு. அவங்களுக்கு ஏற்ற பலன வந்து அவங்க அனுபவிப்பாங்க நிச்சயமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 2 பேதுரு 2:13 இத பத்தி குறிப்பிட்டு எழுதுறாருங்க. 2 பீட்டர் சாப்டர் 2:13 அவர்கள் தங்களுடைய வஞ்சகங்களில் மகிழ்ந்து பகலில் உண்ணி மகிழ்கிறார்கள். அவர்கள் கலங்களும் கரைகளுமாய் இருக்கிறார்கள். உங்களோட கூட விருந்து உண்கிறார்கள். பாத்தீங்களா? அவங்க எப்படிப்பட்டவங்கனாக்கா, அவங்க கிட்ட ஸ்பாட்ஸ் இருக்குது, பிளெமிஷஸ் இருக்குது, ரொம்ப குறைகள் இருக்குதுங்க. ரைட் பண்றாங்க. இல்லைங்களா? அநீதியான காரியங்களை வந்து செய்யறாங்க. ஆனா உங்க கூடயே வராங்க, உங்க கூடயே சாப்பிடுறாங்க, போறாங்க. ஆனா உங்கள மாதிரி நீதியானவங்க அவங்க கண்டு கிடையாது. சபையில இந்த மாதிரி இருக்கிறாருங்க. இல்லைங்களா? நல்லா வருவாங்க, போவாங்க. ஆனா தெய்வ பக்தி இருக்காது. ஏதோ ஒரு சடங்கு மாதிரி வந்துட்டு போறவங்க அந்த மாதிரி. சோ அவங்களுக்கு ஏற்ற பலனை வந்து தேவன் நிச்சயமா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இத பத்தி ஹிஸ்டாரிக்கலா நம்ம வந்து பார்க்கும்போது இந்த லவ் ஃபீஸ்ட் பத்தி இக்னேஷியஸ் வந்து எழுதுறாருங்க. சோ இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அகாபை ஃபீஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லவ் ஃபீஸ்ட். சோ ஏடி 90 டு 120 வந்து இது நடந்திருக்குது. சோ இவரு எழுதும்போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா வார்ன் பண்றாருங்க சபையார. பரிசுத்தமா வந்து நம்ம வந்து இத பண்ணணும். ஏன்னா இது லவ் ஃபீஸ்ட்ன்றது சாதாரண விஷயம் இல்ல. வெறும் சாப்பிட்டு போற விஷயம் இல்ல. இதுல வந்து தேவனுடைய ராபோஜனம் வந்து இன்க்ளூட் ஆயிருக்குது. வெறும் வந்து சாப்பிட்டு போறதா இருந்தாக்கா அதை பத்தி குறிப்பிட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த இடத்துல வந்து ராபோஜனம் வந்து பகிர்ந்து இருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த இக்னேஷியன்ஸ் வந்து குறிப்பிட்டு எழுதுறாரு. எல்லா லவ் ஃபீஸ்ட்லயும் ராபோஜனம் இல்லாம வந்து அவங்க சாப்பிட்டது கிடையாது. அதனால வந்து இது அபாத்திரமா எடுக்கக்கூடாது, பயபக்தியோட எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் குறிப்பிட்டு எழுதுறாரு. இது இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டுங்க. இவங்க வந்து அடிக்கடி இதை வந்து செஞ்சாங்க அப்படின்ட்டு. 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கர்த்தருடைய மரணத்தை வந்து நம்ம கண்டினியூஸா வந்து தெரிவிக்கணுங்க. வருஷத்துல ஒரு தடவை கூடி நம்ம அப்பம் பிட்டா கர்த்தரோட மரணத்தை வந்து நம்ம தெரிவிக்க முடியாது. வாரந்தோறும் அடிக்கடி நம்ம வந்து நமக்காக இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் இவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயபக்தியோட நம்ம வந்து எடுக்கணும். அதனாலதான் அப்பம் பிக்குதல் வந்து சபையில ஒரு அங்கமா இருந்துச்சுங்க. எப்பெல்லாம் கூடி வந்தாங்களோ இதை வந்து கண்டினியூஸா வந்து பண்ணாங்க. இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ல 1 கொரிந்தியன் சாப்டர் 11:26ல நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு இந்த பாத்திரத்தை பங்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் வரும் மட்டும் அவர் மரணத்தை அறிவிக்கிறீர்கள். பாத்தீங்களா? பங்கு பெறும் போதெல்லாம் ஆஃபன் யூ டூ இட் அப்படின்றாங்க. இல்லைங்களா? ஃபார் அஸ் ஆஃபன் யூ ஈட் திஸ் பிரெட் அப்படின்றாரு. இது வந்து ஆஃபன். இல்லைங்களா? வருஷத்துல ஒரு தடவை நீங்க எடுக்கிறீங்கன்ட்டு பவுல் சொல்ல, ஆஃபன் யூ ஈட் இட். இல்லைங்களா? இப்படிதான் வந்து வருதுங்க. கிளீனா சொல்றாரு. நீங்க எப்பெல்லாம் இதை செய்றீங்களோ அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து மரணத்தை வந்து நீங்க தெரிவிக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. எபிரேயர் 10:25ல சபை கூடுதலை பத்தி என்ன சொல்றாரு பவுல்? சிலர் என்ன பண்றாங்க, சபை கூடுதலை விட்டு விடுறாங்க. ஆனா நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நாட்கள் ரொம்ப சமீபமா இருக்கிறதுனால நீங்க சபை கூடுதலை அதிகமா பண்ணணும் அப்படின்னா அர்த்தங்க. சபை கூடுதலை நம்ம எவ்வளவு அதிகமா பண்றோமோ அந்த அளவுக்கு என்னங்க இந்த அப்பம் பிக்குதலையும் பண்ணணும். as often வந்து நம்ம வந்து இதை செய்யணும். இதுதான் தேவன் வந்து நம்மளுக்கு உணர்த்துகின்ற விஷயங்க. ஆதி சபையில எல்லாரும் இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டுன்ட்டு இருக்குது இல்லைங்களா? இப்ப வருஷத்துல ஒரு தடவை தான் ஆதி சபையில பண்ணியிருந்தா அதுக்கு ஏற்றபடி ஒரு வசனமாவது இருக்கணும் நம்ம கிட்ட. ஆனா அந்த மாதிரி ஒரு வசனம் கூட இல்லைங்க. மாறாக என்ன இருக்குது, அடிக்கடி அவங்க பண்ணாங்க, சபை கூடும் போதெல்லாம் பண்ணாங்க, இல்ல வாரத்துல முதல் நாள் பண்ணாங்க, இப்படிதாங்க வருதுங்க. ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது கூட நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் என்ன எழுதுறாங்க, அவங்க வந்து அடிக்கடி பண்ணாங்க அடிக்கடி பண்ணாங்கன்னு தான் எழுதியிருக்கிறாங்க. ஏடி 197லங்க. இல்லைங்களா? 197வது ஏடியில என்ன பண்றாரு, டெர்ட்டுலியன் அப்படின்றவரு இத பத்தி எழுதுறாருங்க. இல்லைங்களா? அவருடைய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ல எழுதுறாருங்க. ஆதி சபையில சர்ச் கேதரிங் பண்ணும்போது கம்யூனியன் இல்லாம அவங்க பண்ணது கிடையவே கிடையாதுங்க. சர்ச் கேதரிங் லார்ட் சப்பர் எடுத்துதான் பண்றாங்க. ஃப்ரீக்வன்சி நம்ம பாத்தீங்கன்னாக்கா அதிகமா இருந்துக்குதுங்க. நிறைய தடவை வந்து சபை கூடுதல் பண்ணினே இருந்திருக்கிறாங்க. எப்பெல்லாம் வந்து சபை கூடுதல் ஆயிருக்குதோ அப்பெல்லாம் ராபோஜனம் இல்லாம சபை கூடுதல் ஆனதுக்கான ரெக்கார்டே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் வந்து எழுதுறாங்க. இந்த அளவுக்கு தெளிவான ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குதுங்க.
சோ தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நினைவு கூறணுங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ so மச். ஆமென்.